வாங்க பிப்ளு, இது உங்கள் மோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி ஃப்ரெஷ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மொத்தமாக 3 மீன் தொட்டி. எத்தனை? 3. அதில் நம்ம 3 எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை நம்ம 2 எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மீதி நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுட்டாக இருந்துக்கணும்னா அந்த 3 மீன் தொட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா ஆல்ரெடி மணி 10:30. ஓகேங்களா? நான் 11:00க்குள்ளே படுத்துடுவேன். இல்லை எங்கள் அம்மா தொடப்பக்கிட்டா அடி. என் தம்பி எதுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்குறீங்க. அவனை வந்து விளையாட உள்ள தள்ளுறான்னு சொல்லி இப்படி தள்ளி விட்ட பெஞ்சுங்கெல்லாம் அதுக்கு தம்பி நினைக்காரு. சரி வாங்க நம்ம ஃப்ரிஷ் பிளாக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கெல்லாம் போகலாம். ஆஹா வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரிஷர்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் எதுக்கு சொல்லணும்னா எதுக்கோ தெரிஞ்சதுக்காக. தெரியுதா? நான் வந்து ஜூமில் கட்டிகிட்ருக்கேன். இந்த ஆஸ்கார் எனக்கு ஒரு பேர் தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சரி மோட்டர் கொடுத்து. சரி இப்போ நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிடுங்க. அந்த இதுக்கு பத்துற மாதிரி வாங்குங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஆகிடுமோ. இல்லை என்கிட்ட இது வாங்க காசு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலே ஏதாச்சும் வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் சண்டை போடும்போது குதிக்கும். அது குதிக்கும் போது நம்ம கீழே வந்துட்டோன்னா அவ்வளோதான், அது வந்து செத்துரும். ஆனால் தான் இல்லை நான் இதுவே வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க இருறா. சரிங்களா? இப்போது இது வாங்கிட்டீங்கன்னா லைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைட் வாங்க மாட்டோம், அதனால் டார்ச் லைட் வச்சோம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த லைட்டு வாங்கிட்டோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா? உங்கள்கிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கீழே நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தர்மாக்கோல்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது இன்னும் வெயிட்லாம் தாங்குமா. நீங்கள் வந்து இதோட சைஸுக்கு கட் பண்ணுங்கள். தர்மாக்கோல் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் தாங்கும் வெயிட்லாம். வேணா சின்ன பசங்க எடுத்துகிட்டு பிச்சு விளாட. அதே மாதிரி என் தம்பியும் பண்ணி வச்சுருக்கான். ஓப்பன் ஸ்பேஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். சரி நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்களா, இது வந்து பயோ. அண்ட் லாஸ்ட் ஒன் நம்ம ஒரு நீட்டாக ஒன்று எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி க்ளீனாக வைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் அதுக்குள்ளே இழுத்துக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட்ஸ் என்னென்னா, பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் வந்து இதுவாக தான் வைக்கணும். ஒன்று பிளாக் வைக்கணும், இல்லைனா ஒயிட் வைக்கணும், இல்லைனா அது ஃப்ரெஷர்ஸோட ரியல் கலர் தெரியாது. நாங்கள் அப்படின்னா ப்ளூ கலர் வாங்கணும் பேக்ரவுண்டு. அது எங்கள் வாலும் ப்ளூ, இதுவும் ப்ளூன்றதுனால எங்களுக்கு வந்து மீன்களோட கலர்ஸ் தெரியல. ஸோ அம்மா சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அது வந்து நம்ம வந்து பிளாக் இல்லைனா ஒயிட் வைக்கணும். சரி ஓகே, இதை பற்றி முடிஞ்சிச்சு. நம்ம செகண்ட் இதுக்குள்ளே போகலாம். வாங்கோ. டான் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் ஒன். சாரி, இதுக்கு நாங்கள் எதுக்கு வைக்கணும்னா வாங்கணும்னு மறந்துட்டோம், அதனால் நான் வந்து வைக்கலை. இதுலேயும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஹெட். நாங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். அது பயந்துக்கிட்டே அங்கேயே போய்ட்டு உட்காந்துட்டுருக்கு. சரி ஓகே. இந்த கப்பு வந்து எங்கள் வீட்டிலேருந்து தான் நாங்கள் வந்து எடுத்தோம். நாங்கள் புதுசாக எதுவும் வாங்கலை. நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டு தான். இதுலேயே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? க்ரீன் கலரில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒழிஞ்சிக்கா. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் தம்பி கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து புரியலை, சுத்தமாக எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் என்ன, நான் வந்து ஃபுட்டு போடுறதுக்காக இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன்.
இப்படி எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா? அண்ட் நாங்கள் வந்து எதுக்கு எப்படி ஃபுட்டு போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இங்கே இருக்க பச்சை சாரி இது வழியாக போடுவோம், இல்லைன்னா இப்படி தள்ளிட்டு போடுவோம். தெரியுதா? பேக்ரவுண்ட் மறக்காமல் பிளாக் இல்லைனா ஒயிட் வாங்கிடுங்க, இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இது ஃப்ரெஷர்ஸ் நேமெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது எல்லாம் ஃப்ரெஷ் இதுவும். பாய் கா ஓகே பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.